இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே தமிழ் குரோதி ஆண்டு வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு பிறப்புக்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேசராசிக்குள் பிரவேசிக்கும் காலம் தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்ற பெயரிலே இந்த புத்தாண்டு தொடங்குகிறது. இந்த குரோதி ஆண்டுக்குண்டான பொது பலன்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்தில். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ராஜாவாக செவ்வாய் வர்றாரு. இந்த ஆண்டினுடைய பஞ்சாங்கத்தில் ராஜாவாக செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக செவ்வாய் ராஜாவாக வரும்போது செவ்வாய்க்குண்டான ஒரு பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முரட்டு குணம், பிடிவாதம், வேகம், ஒரு விவேகம் இல்லாத தன்மை, எதையுமே எடுத்தெறிஞ்சு செய்கிறது, யோசிக்காமல் முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயுடைய பண்புகள். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் ராஜாவாக வரும்போது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நன்மை இல்லாத விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். அதே மாதிரி மந்திரியாக சனீஸ்வர பகவான் வர்றார். அப்போ ஒரு ராஜா, ஒரு மந்திரி, இந்த 2 பேருக்கும் நல்ல ஒரு பண்பு செயல் இருந்தால் தான் அவர்கள் வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்போ ஒரு கிரகங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரு வேகம், முரட்டு குணமுள்ள கிரகம். சனி ஒரு மந்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சனின்னு சொன்னாலே வறுமை, பஞ்சம், இதெல்லாம் சனி. அப்போ செவ்வாய், சனி இந்த 2 கிரகங்கள் முக்கிய கிரகங்களாக ராஜா மந்திரியாக வருவதனால நாட்டில் பொதுவாக உலகத்தில் நிறைய பஞ்சம், நிறைய வறுமை, நிறைய அங்கங்கே போர் நடக்கக்கூடிய அபாயங்கள், நிறைய கழகங்கள், நிறைய தீவிரவாத தன்மைகள், இதெல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டாக குரோதி ஆண்டு பொதுப்படம் இருக்கும். இது அவரவர் ஜாதகத்தில் அவரவர் ராசிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக மேசராசி அன்பர்கள், அந்த மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் தான் காலபுருஷனுடைய லக்னாதிபதி. அப்போ செவ்வாயே இந்த வருஷம் ராஜாவும் வர்றான்னு சொன்னேன். அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் இந்த ஆண்டின் துவக்கத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கார். சனி கூட சேர்ந்தே இருக்கார். செவ்வாயும் சனியும் சேர்ந்தே இருக்காங்க. அது மேசத்துக்கு 11ஆம் இடம், அதுதான் பாதகஸ்தானம். அப்போ ஆண்டின் துவக்கத்திலேயே 2 பேரும் பாதகத்தில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அப்போ மேசராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பத்திலேயே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியானது ராசிக்கு 2ஆம் இடத்துல சித்திரை 18ஆம் தேதி குரு மாறிடுறாரு. இது குரு ஜென்ம குரு விலகி குரு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ குரு தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால நல்ல பலனை இந்த வருஷம் பூரா குரு கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ குரு பகவானுடைய பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பயிற்சி. அப்போ இந்த ஒரு விஷயமே இந்த வருடம் பூரா நிறைய பாசிட்டிவ், நிறைய நன்மைகள் கிடைக்கும். தனம், பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல திட்டங்கள் போட்டு அடுத்த நிலைக்கு போகிறது. குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல உயர்வு, சந்தோஷம், இதெல்லாம் இந்த குரோதி ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யும். இப்போ ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கார் இப்போ ஆண்டின் துவக்கத்தில். அப்போ பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னா இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பூர்வீகம் சார்ந்த சில நன்மைகளை இந்த மேசராசி அன்பர்கள் அடைவார்கள். ஏன்னா ஆண்டின் துவக்கத்திலே சூரியன் உச்சமாக இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதி. அது ஒரு பெரிய பலம். அதில் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ல் கேது, 12ல் ராகு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஆரோக்கியம், நிம்மதி கிடக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இடம், நிலம், வீடு, வாகனம் சம்பந்தமான சில நன்மைகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இடம், நிலம், வீடு விற்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி கடன், நோய், வழக்கு, அப்போ ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள், தீர்வுகள், நிறைய தடை, தோல்விகள், இதெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகு 12ல் 6ல் கேது இருக்கிறனால சில நன்மைகள் கெடும். அதே மாதிரி பொதுவான ஒரு விரயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் குரோதி ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் போய் 11ஆம் இடத்துல உச்சமாக இருந்து இந்த ஆண்டு தொடங்குது. இது இவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு சுப பலனை கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதி உச்சம் பெற்ற இடத்துல இருக்கிறது பெரிய பலம். அப்போ இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு சுப ஆண்டு தான். அதில் குரு ராசியிலே வர்றாரு. இந்த வருஷம் சித்திரை 18 குரு பயிற்சி ஜென்ம குருவாக வர்றாரு. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கூட குரு வந்த இடத்துலேருந்து 5, 7, 9 பார்க்கறதுனால
நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலம், குழந்தைகள் வழியில் நல்ல விஷயங்கள், திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி பாக்கியம் நிறைய கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு ஜென்மத்தில் வந்தாலும் பார்வைக்குண்டான 5, 7, 9 பலப்படுத்துறதுனால நன்மைகள் நிறைய கிடைக்கும். ஆண்டின் துவக்கத்திலேயே அவர்களுக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்கள் தான். அதில் இடமாற்றம் கட்டாயம் உண்டு, ஒரு தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராகு கேதுகள் வந்து ராசிக்கு 5ல் கேதுவும் 11ல் ராகு இருக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து இப்போ இருக்கக்கூடிய பயிற்சி. ஏற்கனவே ராகு கேது வந்த பயிற்சி, 5ல் கேது 11ல் ராகு. ஒரு இடமாற்றம் கட்டாயம் உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு. ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம், இனி நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கலாம். பூர்வீக விஷயம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துக்களுடைய வெற்றிகள், பிள்ளைகள் வழியில் சிறப்புகள், அதே மாதிரி திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குரோதி ஆண்டு, நல்ல ஆண்டு தான். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் ஆண்டு எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த ராசி அதிபதி புதன் போய் ஆரம்பத்திலேயே தன் நீச்ச வீட்டில் இருந்து தான் இந்த ஆண்டு பிறக்குது. அப்போ சில விஷயங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் தடை, சில நிம்மதி குறைவு ஏற்பட்டு தான் சில நன்மைகள் கிடைக்க வைக்கும். ஆண்டின் துவக்கத்திலேயே அந்த புதன் போய் நீச்சமாக இருக்கார். அவருக்கு மிதுனத்துக்கு உண்டான ராசி அதிபதி அவர் தான். அதேமாரி இந்த மிதுனத்துக்குண்டான குரு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 12ல் குரு மறைஞ்சிடுறாரு. அதுவும் நல்ல ஒரு பயிற்சி கிடையாது. அப்போ அந்த பயிற்சிக்கு உண்டான குரு பயிற்சி விரயத்துக்கு வர்றதுனால சில நன்மைகளை குரு கெடுப்பார். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் இவங்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்திற்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி 9ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ பாக்கியாதிபதி வலுத்திருக்கார். அப்போ நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய தடைகள் போராட்டத்துக்கு பின் கிடைக்கும். பாக்கியாதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு நிறைய நன்மைகளை இவர்கள் அடைவார்கள். அதில் பொருளாதார முன்னேற்றம், சில நன்மைகளை ராகு கேதுக்கள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா ராகு கேது 4லையும் ராகு 10ல் இருக்கக்கூடிய காலம். அப்போ பொருளாதாரத்தில் சில நன்மைகள் தடைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கும். இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். தொழிலில் சில தடைகள் ஏற்பட்டு மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஆரம்பத்தில் விரயத்தில் தான் உட்காந்துருக்கார். 12ஆம் இடத்துல 12ல் சந்திரன் இருந்து தான் இந்த ஆண்டே துவங்குது. இருந்தாலும் சந்திரன் வந்து மீண்டும் வந்து 2.5 நாளைக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய கிரகங்களால ஆரம்பத்தில் சில தடங்கள் இருந்தாலும் வெற்றிகள் இவருக்கு நிறைய உண்டு. குரு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு சித்திரை 18. ஒரு வருஷம் அங்கே நின்று நல்ல பலன்களை குரு தரப்போறாரு. மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய குரு, அதில் மாற்றமே கிடையாது. அதில் தடைகள் நிறைய வரும். அதுக்கு காரணம் வந்து அஷ்டமச்சனி இருக்குது இவர்களுக்கு. இன்னும் ஒரு வருஷம் அஷ்டமச்சனி கடந்து போகணும். இந்த குரோதி ஆண்டு பூரா அஷ்டமச்சனி 8ல் சனி இருக்கிற சனியாக இருக்கிறனால சனி சில தடைகளை சந்திக்க வைப்பார். தடை, தோல்வி, அவமானங்களை சந்திக்க வைப்பார். அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய நிலையாக குரு வந்து உட்கார்றதுங்கிறது பெரிய ஒரு பலம் இந்த கடகராசிக்கு. அவர்களுக்கு வந்து நிறைய ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு வெற்றி, ஒரு இடமாற்றம் கட்டாயம் உண்டு அவர்களுக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் சந்தோஷம், பூர்வீக சொத்துக்களுடைய வெற்றிகள், சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள், வெற்றிகள், வெளிமாநிலம் போகக்கூடியது, நிறைய புகழ், அந்தஸ்து கடகராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கொடுக்கும். அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி சூரியன் போய் உச்சமாக இருந்து தான் இந்த ஆண்டே பிறக்குது. 9ல் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இந்த ஆண்டு துவங்குது. நல்ல ஆண்டு தான் இவங்களுக்கு குரோதி ஆண்டு. அதில் இந்த குரு பயிற்சி என்பதும் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வராது, தொழில் ஸ்தானத்துக்கு வராது. பொதுவாக 10ல் குரு வந்து தொழிலில் சில சங்கடங்களை கொடுத்தாலும் பார்க்குற இடத்த பூரா பலப்படுத்திடுவார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல பொருளாதார வெற்றி முன்னேற்றங்களை கொடுப்பாரு. அதனால் குரு பயிற்சிக்குண்டான பலன்கள் தடை கொடுத்தாலும் கூட வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கும் குரோதி ஆண்டு நல்ல ஆண்டு தான். அதே மாதிரி 7ல் சனி இருக்கார் இந்த ஒரு வருஷத்துக்கு. அப்போ இவர்களுக்கு கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ சில தடைகள், திருமண வாழ்க்கையில் தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதெல்லாம் குடும்பத்தில் சங்கடங்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய தடைகள் கொடுக்கக்கூடிய சனியாக இருப்பார். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இறை வழிபாடுகள் செய்து இந்த சனிப்பயிற்சிக்குண்டான பலன்களை சரி செய்யலாம். இடம், நிலம், வீடு, ஆரோக்கியம், நிம்மதி சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ராசிக்கு 2ல் கேது, 8ல் ராகு. இப்போ நிறைய தடை, தோல்விகளை கடந்து தான் இவர்கள் போக முடியும். நிறைய விரயங்கள், நஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டு தான் குரோதி ஆண்டு. இருந்தாலும் அவரவர் சுய ஜாதகப்படி நல்ல பலன்கள் இருந்தால் சிறப்பான பலன்களை அடையலாம். அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு. இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி போய் 7ஆம் இடத்துல நீச்சமாய் தான் இந்த ஆண்டே துவங்குது. அப்போ அவர்களுக்கு வந்து ராசிக்கு அதிபதி போய் 10 குடைவன் அவர் போய் நீச்சமாயிடுறார். அப்போ நிறைய தடைகள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உண்டு.
ஆனாலும் வெற்றிகள் நிறைய உண்டு. காரணம், இவர்களுக்கு வந்து கன்னிராசிக்கு 9ல் குரு வரார். 9ல் குரு வந்து ராசியை குரு பார்ப்பார். மிகப்பெரிய பலம், வெற்றி, வெளியில் போய் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த குரு பயிற்சி நிறைய வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்குது. அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது இவங்களுக்கு ஒன்றே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். அது பெரிய ப்ளஸ் தான். அதில் லக்னத்தில் கேது, 7ல் ராகு இருக்காங்க. அப்போ ராகு கேது பயிற்சிகள் வர வரைக்குமே சில தடைகள், அதே மாதிரி திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் சில கசப்புகள், இதெல்லாம் வந்து மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் ராகு கேதுகள் கொடுத்தாலும் கூட குரு வந்து அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல ஆண்டு, குரோதி ஆண்டு. அவர்களுக்கு வந்து வீண்பழி அலைச்சல் இருந்தாலும் இடமாற்றம், தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி, பிள்ளைகள் வழியில் சந்தோஷம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு காத்துட்ருக்கு. நல்ல ஆண்டு, குரோதி ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு. இவர்கள் வந்து புதனை பலப்படுத்திட்டாலே இந்த ஆண்டு வெற்றி நிறைய கிடைக்கும். ஏன்னா புதன் போய் இப்போ ஆண்டின் துவக்கத்தில் நீச்சமாக இருக்கார். ஸோ அது மாதிரி இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றிகள் அடையக்கூடிய குரு பயிற்சி உண்டு. எனவே இந்த குரோதி ஆண்டில் இப்போ நான் சொன்ன 6 ராசிகளுக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நல்ல பலன்களும் ஒரு சிலருக்கு சுமாரான பலன்களும் இருக்கும். அவரவர் சுய ஜாதகப்படி இந்த பலன்கள் முற்றிலுமாக மாறுபடும். நல்ல தசாபுதிகள் இருந்தால் அதில் வளர்ச்சி குறையாது. தசாபதிகள் சரியில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நான் சொன்ன இந்த பொது பலன்களும் கூட சேரும்போது சில தடைகள், தோல்விகள் வந்தாலும் அதற்குண்டான இறை வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையலாம். ஸோ அதற்கு வந்து சுய ஜாதகம் தான் முக்கியமாக அந்த பலனை கொடுக்கும். அதில் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும்போது வெற்றிகள் குறையாது. குரோதி ஆண்டு அனைவருக்கும் வெற்றி ஆண்டாக இருக்க நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.